அவ்வளவுதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க பாங்க, முடிச்சு விட்டானு. அதாவது எல்லா சீசனும் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸா முடிப்பாங்க ஹோஸ்ட். ஆனா இந்த சீசன் மட்டும் ஹோஸ்ட் வெளியே இருக்க மக்களை போட்டு முடிச்சு விட்டுட்டு இருக்காப்ல. ப்ராப்பரான ப்ரோமோ இல்ல, ப்ராப்பரான எபிசோடு இல்ல, ப்ராப்பரான எவிக்ட் இல்ல, ப்ராப்பரான சேவிங் ஆர்டர் இல்ல, ப்ராப்பரான வீக்கெண்ட் எபிசோடே இல்ல. நான் என்ன சொல்றேன் அண்ணாச்சி, வேணா அண்ணாச்சி, நீங்க நாங்க என்ன சொல்றோம், வேணா அண்ணாச்சி, நாங்க வீக் டேஸே கடைசி வரைக்கும் பாத்துக்கிறோம், வீக் டேஸே ஓட்டி 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 நாங்களே மனசை தேத்திக்கிறோம். ஏன்னா வீக் டேஸே அவ்வளவு கன்றாவியா இருக்கும்போது வீக்கெண்ட்ல என்ன இருக்கும்போது ஒண்ணுமே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன் ரீகேப் தானே பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கூல் டாஸ்கா அத பண்ணீங்களா, இதை தானே பண்ண போறீங்க. எதுக்குன்னு கேக்குறேன். இதுல எவிக்ஷன் கூட ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது. நம்மளாம் எவிக்ஷனுக்கு ஒரு 4 பேரை நம்ம வந்து கடைசியாக ஒரு டேஞ்சர் சோன்ல வச்சிருந்தோம். அது யாரு, நம்ம ரியா அவர்கள், வர்ஷ்னி, சிவகுமார், ஜெஃப்ரி, ரஞ்சித், இந்த 5 பேர் நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, இந்த 5 பேர்ல நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சேவ் பண்ணப்பட்டுருவார். ரஞ்சித் எந்த வகையில சேவ் பண்ணப்பட்டுருவார். ஸோ ரஞ்சித் வந்து இந்த லிஸ்ட்ல வரமாட்டாரு. மீதி இருக்க 4 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆக போறாங்க. டபுள் எவிக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல ஜெஃப்ரி போக போறான். சிங்கிள் எவிக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரியாவா தான் இருப்பாங்க நான் சொன்னேன். அதே மாதிரி ரியா தான் எவிக்டரி போற நியூஸ் வந்திருக்கு. ரியா அவர்கள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ரியா கூட இந்த வீட்டில் இருந்திருக்கலாம். ரியா விட மோசமான ஆட்கள் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏங்க வர்ஷ்னியை விடலாம் ரியா நல்லா தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. வர்ஷ்னியை விட ரியா கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு. சிவகுமாரை விட ரியா கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு. எதுவுமே இல்லாத ஆட்களை பிடிச்சி போட்டு ஏன் எங்களை வச்சு போர் அடிக்க வைக்கிறீங்க? இல்ல டபுள் எவிக்ஷனுக்கு இன்னும் இழுத்துட்டு இருக்கானு. அதாவது கடைசி காலத்தில் இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கானு. டபுள் எவிக்ஷனும் சொல்ல மாட்டேங்கானோ, சிங்கிள் எவிக்ஷனும் ப்ராப்பரா சொல்ல மாட்டேங்கானோ, போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கானு. இழுத்து 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 கொண்டு போய்கிட்டே இருக்கானு. இதுல கடைசி கட்டமா இப்ப ரியா தான் எவிக்ட்னு வந்திருக்கு ப்ரோ. ரியா தான் எனக்கு தெரிஞ்ச எவிக்ட். இன்னும் ப்ராப்பரா ப்ரோமோ கூட வர மாட்டேங்காரு. ஏன்னா இன்னும் ப்ராப்பரா ப்ரோமோ கூட வரல. யார் வந்து பேச போறா, எவர் வந்து பேச போறா, யார் என்ன கண்டென்ட் கொடுக்க போறா கூட நமக்கு தெரியல. இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நான் இந்த இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நான் விரும்புறேன். 13 பேர் நாமினேஷன் இருக்காங்களா, இந்த 13 பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 4 பேரை விட்டுருங்களா. ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 4 பேர் வந்து எந்த வகையில சேவ் ஆயிருவாங்க. இப்ப சௌந்தர்யா எடுத்துக்கோங்க, அடுத்ததா நம்ம ராணு எடுத்துக்கோங்க, ஜாக்லின் எடுத்துக்கோங்க, தீபக் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாரு. அது கீழே இருக்க சத்யா ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா சேவ் ஆயிருவாங்க. ஓகேவா, ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக சேவ் ஆவாங்க. அப்போ மேலே இருக்க 3வது இடத்துல இருக்க ஜெஃப்ரி ஆம்பர் விட்டீங்க. ஜெஃப்ரி ஓட்டுகள் வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு டிஸ்ட் இருக்கு. நான் பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ண தான் திருப்பியும் மென்ஷன் பண்ணுறேன். ஜெஃப்ரிக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வர வர சூப்பராக இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ஒரு சில இடங்கள் அவன் வந்து ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுறது, மார்க் பண்ணுறது, அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பண்ணியிருக்கான். அது இந்த வாரம் தான் பண்ணியிருக்கான். பட் இந்த வாரம் அதை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி அவனை அடிச்சு விட்டாங்கிறது தான் உண்மை. ஓகேவா, இந்த வாரம் பயங்கரமான ஹைலைட் பண்ணி அவனை ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி அவனை அடிக்கிறாங்கிறதா உண்மை. அதான் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கூட சேர்ந்து போக போகிறது நம்ம ஜெஃப்ரி அவர்கள் தான். இன்னும் ஒரு டேஞ்சர் சோனில் தான் இருக்காரு. இன்னும் ஷூட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இன்னும் நான் லிஸ்ட்லேயே வச்சிருக்கேன். அவனை லிஸ்ட்டை விட்டு தூக்க மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரியல. ப்ரோமோவை விடாம இன்னும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இன்னும் சம்பவம் இருக்க போது நான் இதுல எப்படி கம்பேர் பண்ண வரேன்னா, ரியா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இன்னும் தகுதியான ஆள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனாவோட எனக்கு தெரிஞ்சு ரியா வந்து ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் சாச்சனா ஏதோ ஒரு படியில மேலே போய் கத்தி கத்தி தப்பிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா வர்ஷ்னி நான் ஆல்ரெடி சொன்னதா சுத்தமா கண்டென்ட்டே கிடையாது. வர்ஷ்னிலாம் அந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்தது தர்ஷிகாவை விட எனக்கு தெரிஞ்சு ரியா சூப்பர் தான் நான் சொல்லுவேன்பா. தர்ஷிகாவை விட ரியா வந்து சூப்பர். ஏன்னா நிறைய இடங்கள்ல பேசுறாங்க, ஓப்பன் ஆகி சண்டை போடுறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக மிங்கிள் ஆகுறாங்க, ஜெல் ஆகுறாங்க. ஆனால் இது தர்ஷிகாட்ட இருக்கானா இல்லை. ஆனால் அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க ஒரு டாஸ்க் பீஸ்ட் 200% எஃபர்ட் போடுற ஒரு பர்சன் நினைச்சிட்டு. ஆனால் அவங்க அது கிடையாது. அவங்க ஒரு ஜீரோ. அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸல் 50 கூட கிடையாது, 50 cc கூட அவங்ககிட்ட இல்லை. இதில் 200 cc போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் வேஸ்ட் பீஸ். எதுக்கு இந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியல. உங்களெல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் எடுத்து போட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. அதனால தயவு செய்து ஏதாவது கன்சிடர் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ரியா மாதிரி ஆட்களை தூக்குறதை விட்டுட்டு தர்ஷிகா மாதிரி ஆட்களை தூக்குங்க. ஏங்க அவங்க கிட்ட சும்மா பேச்சு மட்டும் தாங்க இருக்கு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ நேற்றுக்கான டாஸ்க்ல கூட பார்த்துருந்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்ல கடைசியில் இறக்கி விட்டுருப்பாங்க. இந்த பவித்ரா தர்ஷிகா என்ன பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை. ஏன் அவங்களாம் வீட்டில் வச்சுட்றீங்க? ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி பண்ணி வெளியே தூக்கி போடுங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வருது? மிஞ்சி போனா விஷால்ட்ட உட்காந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்றாங்க, அவ்வளவுதானே. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்? இதை வச்சு எத்தனை நாள் ஓட்ட போறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை கதையை சொல்லி முடிச்சாச்சு, அவங்க காதல் கதையை சொல்லி முடிச்சாச்சு. டாஸ்க்ல இவங்க ஒண்ணுமே இல்லை, ஜீரோன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டமா லவ் கண்டென்ட் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சுட்டு இவங்ககிட்ட கண்டென்ட்டே இல்லை. இதுக்கப்புறம் இவங்க வச்சு என்ன பண்ண போறீங்க? 40 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 60 நாள் ஓட்டணும். எங்கிட்ட இருந்து ப்ரோ ஓட்ட? வீக் டேஸ் ஒண்ணுமே இல்லாம வீக்கெண்ட்ல மட்டும் நான் என்னத்தை எதிர்பார்க்க? இது வந்து இவரை போட்டு நம்ம அடிக்கடி அடிக்க வேண்டியிருக்கு. தேவையில்லாம அந்த மனுஷனை போட்டு அடிக்க வேண்டியிருக்கு. அந்த மனுஷன் பாவம் என்ன பண்ணுவார்? கண்டென்ட் இல்லாம உட்காந்து ரீகப் பண்ணிட்டு இருக்காராம். இந்த வாரம் அப்படிதான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே எபிசோடுமே அப்படிதான் இருக்க போகுது. ப்ரோமோ காணும், நக்கின்னு போச்சு. கமல் சார் இருக்குமோ ப்ரோமோ கண்டிப்பா நமக்கு ஒரு மணி 1:30 வந்துடும். 1 மணிலாம் இல்ல, 12:30 மோஸ்ட்லி எதிர்பார்த்துறோம். 12:30 1 மணிக்குள்ள வந்துடும். ஆனா இவர் பாருங்க 1 மணிக்கு விட்டாரு, அப்படியே 1:30 ஆச்சு, அப்படியே 2 ஆச்சு, மணி 3 ஆக போகுது. 3 தாண்டி வரப்போகுது. இனி எப்போ ப்ரோமோ வரப்போன்னு தெரியல. மேபி நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோமோ வரும் நான் நினைக்கிறேன்.
இப்படி இருந்துச்சுன்னா என்னதான் பண்ண ஆக்சுவலா இப்போ என்னதான் பண்ண முடியும்? இவர் மேல தப்பா இல்ல வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லாம திணறாங்களா ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் என்ன சொல்றேன், கண்டென்ட் இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்காச்சும் கொடுங்க. ஒரு வீட்டுக்குள்ள சாட்டர்டே சண்டே எபிசோட டாஸ்க் கொடுத்து கொளுத்தி விடுவீங்களா? ரேங்கிங் டாஸ்க் மாதிரி வைங்க. யார் யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க, யார் ஃபைனல் போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சீங்கன்னா உண்மை முகங்கள் வெளியே வரும். அதெல்லாம் எப்போ வைக்க போறீங்க? அதெல்லாம் வைக்கிற மாதிரியே தெரியல. வீட்டுக்குள்ள சும்மா பந்த உருட்டு கட்டையை பறக்கி போட்டு நம்மளாரி சும்மா டாஸ்க்கு கொடுத்தே தள்ளி கொண்டு போலான்னு போயிட்டு இருக்கீங்களா? இல்ல வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர எதுக்கு இவன் அறுத்து கழிச்சான நாமினேஷன் ஃப்ரீ பாஸா? எனக்கு புரியலைங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவங்கெல்லாம் சூப்பர் பிளேயர் நினைப்போம். இவங்கெல்லாம் கண்டிப்பாக கேம் ஓடுறாங்க. அந்த ஆள்லாம் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒன்றுமே பண்ணாதாம டம்மியா மிச்சர் சாப்பிட்ற ஆளுக்கு தான் உள்ள இருக்காங்க. ராணோ என்னத்தப்பா கிழிச்சான்? ராணோ என்னத்தை கிழிச்சான்? அந்த ரெண்டு நாள் அந்த சீக்கிரட் டாஸ்க்லாம் அதுக்கு முந்தின நாளே ஒரு ஃபைட் பண்ணான். அதுக்கு இவ்வளோ ஓட்டுகளா? இது நாங்கள் நம்பணுமா? இவ்வளோ ஓட்டுகளை உண்மையாவே மக்கள் மத்தியிலேருந்து எடுத்துட்டா நாங்கள் நம்பணுமா? ராணோ என்னத்தை பண்ணா? ரஞ்சித் என்ன பண்றாரு? ரஞ்சித்தை இன்னும் பிடிச்சி வச்சுட்டு ரஞ்சித் என்ன பண்றாரு? இப்போ ஒயில் கார்டை கூட விட்டுருங்க ப்ரோ. ஒயில் கார்டில் மஞ்சள் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ஷினி ஏதோ ஓப்பன் ஆகுறாங்க. மேபி ஓப்பன் ஆவான்னு நினைக்கிறேன். சிவகுமார் ஏதோ நிறைய ஆக்டிங் காட்டுறாரு, இதுன்னு ஏதோ பண்றாரு, காசிப் பண்றாரு, கொளுத்தி போற ஏதோ ஒன்று பண்றாரு. தர்ஷிகா, ரஞ்சித் இவங்களாம் என்ன பண்றாங்க? சத்யா என்ன பண்றாங்க? சத்யாலாம் என்ன ப்ரோ பண்றாரு? எனக்கு தெரியல ப்ரோ. இந்த ஓட்ட சட்டை சத்யா அந்த வீட்டில் என்ன பண்றான்? ஒண்ணுமே இல்லை. டம்மி இருக்கிறல டம்மியா இருக்கான். சும்மா பேசுறான். ஒரு டாஸ்க் வந்தா இறங்கி போய் சண்டை போடுறான். அதை தவிர இதாக பண்றான். வீட்டுக்குள்ள ஓனா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றான். இல்லவே இல்லை. ஆனா கண்டென்ட் கிரியேட் பண்றால கிண்டல் பண்ணணும். எப்படியே இந்த முத்துக்குமாரன் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாலோ இல்லை டாஸ்க் எப்படி ஆடணும்னு ஆடிட்டாலோ அதை வச்சு பின்னாடியே கிண்டல் பண்ணி சிரிப்பான் உட்காந்து. அதை மட்டும் பண்றான். வந்து வீட்டுல என்ன பண்றான்? ஒண்ணுமே இல்லைல்ல. அவன்லாம் தூக்கி வெளியே போடுங்க ப்ரோ. நீங்க அன்ஃபேர் எவிக்ஷன் கூட பண்ணுங்கப்பா. இந்த சீசன் நாங்க என்ன சொல்றோம், அன்ஃபேர் எவிக்ஷன் கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது. தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம புதுசா வச்சும் கேம் பாக்குறோம். பழைய கேம் பார்த்து எங்களுக்கு அழுக்குது. போட்டு போர் அடிக்குது கண்டம் எனக்கு ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றது நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க. ரியாவை கம்பேர் பண்ணும்போது தர்ஷிகா, சத்யா, ரஞ்சித்லாம் வேஸ்ட் நான் சொல்றேன். அதாவது இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்க ஆட்கள் சத்யா, ரஞ்சித், தர்ஷிகாலாம் வேஸ்ட் நான் சொல்றேன். என்னோட கருத்துல சொல்றேன். இவங்க எல்லாம் பின்னாடி இருந்து பேச மட்டும் தான் ஆகுறாங்க. முன்னாடி ஒரு சண்டைக்கோ இல்ல பயங்கரமா போய் ஒருத்தட்ட க்ளோஸ் ஆகி பேசுறதோனா இல்லவே இல்லை. இந்த வகையில் நான் ஓப்பனா சொல்றேன். ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல ரியா அவர்கள் எவிக்ட்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. மேபி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கூட சேர்ந்து சேதன் எவிக்ட் ஆயிடுவார் எனக்கு தோணுது. ஏன்னா போன வாரமே அவர் எவிக்ட் ஆக வேண்டியது. போன வாரமே மக்கள் எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? போன வாரமே எவிக்ட் யார் பேர் சொன்னேன்? சேதன் இல்லை சாரி நண்பர்களே, பழக்க தோஷத்தில் வந்து அதாவது டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ரஞ்சித் அவர்கள் ஐயோ அதாவது நான் மனசுக்குள்ள யாரெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறோன்னா அந்த பேரே வாய்க்குள்ள வருது. ரஞ்சித் போக மாட்டார், ஏதாவது சேவ் பண்ணிடுவாங்க. ஜெஃப்ரி தான் அடுத்த கட்டமாக உள்ள இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன்னா ஜெஃப்ரி அவுட், இப்போதைக்கு ரியா அவுட். ஸோ ரியா வெளியே போகிறத பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. ப்ரோமோ வரல இன்னைக்கான எபிசோட பற்றி உங்களுக்கான கருத்து எப்படி இருக்கு, எபிசோடு எப்படி இருக்கும், எந்த விஷயத்தை கேட்பாரு, எந்த விஷயத்தை கேட்க மாட்டாரு, அன்பான மகள் வந்தால் மகளை நீ எப்படி மரியாதை கொடுக்க சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவார் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் நீங்களும் தோணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு ஆமா அப்புறம் நாங்களும் இப்படி தான் தோன்றோம் சொல்லி போட்டு விடுங்க. அண்ட் முக்கியமாக இந்த சாட்டர்டே சண்டேல இந்த டாஸ்க் பீஸ்டையும் 200% கேட்டு என்னன்னு சொல்லி பேசணும். ஏன்னா பயங்கரமா பேசுறாங்க தவிர வடிவேல் காமெடி மட்டும் வாய் மட்டும் தான் அசை தவிர வேலை ஒன்று நடக்கல அப்படின்னு மாதிரி சத்தமும் இவங்க ரெண்டு பேர்ட்டு கண்டென்ட்டே வரல. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக சேதன் ஏதாவது ஒரு கேட்கணும். தயவு செய்து இந்த வாரமாச்சும் ஏதாவது கொளுத்தி போடுங்க, சண்டே மூட்டி விடுங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது அடிப்படி போட வைங்க. இல்லாட்டினா இந்த மாதிரி ஆட்களை வெளியே எடுத்து போட்டு வெளியே நல்ல ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் தூக்கி போட்டுனா ஒரு 10 நாளாச்சும் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ தயவுசெய்து அதையே பண்ணுங்க. முடிச்சு விட்டானோ போங்க அப்படிங்கிறத மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான், நான் வளர ஆரம்பிச்சேன் போங்க.